ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 6000 சம்திங் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. பட் பார்த்தீங்கன்னா நான் அந்த ப்ராஃபிட்டை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ் என்னால் அதை பண்ண முடியல. பட் தட்ஸ் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். மேபி அது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பொசிஷன் நேற்று நான் வந்து ஒரு பேங்க் நிஃப்டி வந்து 2 லாட் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஹெட்ஜிங்காக ஆப்ஷனில் வந்து புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணி வச்சிருந்தேன் 35,600. அதுவும் 2 லாட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது என்னாச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரேட் வந்து இன்னைக்கு என்னாச்சு, நிஃப்டிலையும் பண்ணேன், பேங்க் நிஃப்டிலையும் பண்ணேன். ஸோ அந்த ட்ரேட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம டெலிகிராம் குரூப்பில் என்ன போட்டோம், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் எந்த அளவுக்கு ரைட் ஆர் ராங் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுவோம். அஜித்ங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, அண்ணா எப்படி லாட் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணுறது, மினிமம் வந்து எவ்வளோ கேபிட்டல் வேணும் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து நான் என்னோட ஜெரோதா அக்கௌண்ட் போயிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்கள் வந்து ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ண போகிறீங்களா, ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண போகிறீங்களான்னு. ஸோ நான் வந்து ஃபியூச்சருக்கு என்ன மார்ஜின் அண்ட் லாட் சைஸ் காட்டுறேன். அதே மாதிரி ஆப்ஷனில் எவ்வளோ மார்ஜின் வருது பை அண்ட் செல்லுக்கு, அதனுடைய மார்ஜின் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர் எடுக்கிறேன், அதில் பை பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் 50, பேங்க் நிஃப்டியில் வந்து 25. ஓகேங்களா. இப்போ 2 லாட் வேணும்னா நீங்கள் வந்து 100 இங்கே டைப் பண்ணணும், இல்லைன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா கூட ஓகே. ஸோ இப்போ ஒரு லாட்னா 50 குவான்டிட்டி. உங்களுக்கு மினிமம் மார்ஜின் ஃபியூச்சரில் பண்ணுறதுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு 1,05,000 தேவைப்படுது. ஓகேங்களா. ஸோ செல் பண்ணுறதுக்கும் சேமாக தான் வரும், 1,05,000. இது வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ட்ரேட். ஓகேங்களா. இதுவே நீங்கள் ஆப்ஷனில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பேங்க் நிஃப்டியில் சொன்ன மாதிரி ஒரு லாட்டுக்கு வந்து 25 குவான்டிட்டி. ஸோ இந்த 25 குவான்டிட்டி இங்கே வந்துருச்சு. இதனுடைய ஆப்ஷன் பையிங்க்கு வந்து 8,500 தான் தேவை. இதுவே ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,30,000 சம்திங் தேவைப்படுது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தால் உங்களுக்கு 8 to 12,000 கையில் இருந்தால் போதும், ஒரு லாட் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வாங்கலாம். ஆப்ஷன் செல்லராக இருந்தால் மினிமம் ஒரு 1,30,000 1,50,000 வரைக்கும் உங்களுக்கு மார்ஜின் தேவைப்படும். ஓகேங்களா. ஸோ லாட் சைஸுங்கிறது என்ன, நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா. அவ்வளோதான். அண்ட் ஸோ இன்னைக்கு நம்ம பொசிஷனல் ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக 9:15 க்ளோஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், 9:15 நான் என்னோட பொசிஷனல் ட்ரேட் ரெண்டுமே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னோட நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் எனக்கு வந்து 15,235 ப்ராஃபிட் ஓப்பனிங்லேயே. அண்ட் ஹெட்ஜிங் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 8,000 லாஸ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 7,000 வந்து ப்ராஃபிட் வந்திருந்தது. ஸோ இந்த ஹெட்ஜிங் நான் எதுக்கு பண்ணேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு நமக்கு ஏற்ற மாதிரி அப்சைடில் வந்து கேப் அப் ஆச்சு. இன்கேஸ் கேப் டவுன் ஆயிருந்துன்னா நமக்கு வந்து பெரிய லாஸ் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதை கட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஹெட்ஜிங் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். பட் அது இன்னைக்கு நமக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ 9:15 க்ளோஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 7,000 ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த ரெண்டுலையுமே வந்து ட்ரேட் பண்ணேன். ஸோ அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ நிஃப்டியில் நான் எங்கே ட்ரேட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிஃப்டி சார்ட்டு. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலிருந்தே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பியரிஷில் தான் இருந்திருக்கு. நமக்கு வந்து புல்லிஷ் மூமெண்ட்டுமே கிடைக்கல ஆக்சுவலாக. ஸோ நான் எங்கே ட்ரேட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கேண்டில் என்டர் ஆகிட்டேன். ஓகேங்களா. இந்த கேண்டில் என்டர் ஆகிட்டேன். பட் ஆக்சுவலாக இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் என்டர் ஆனது வந்து பெரிய தப்பு, மிஸ்டேக் தான். ஓகேங்களா. ஸோ மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த R1லேருந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஸோ ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே வச்சிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லைனா ஹண்ட் என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஸோ இங்கே ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸில் போட்டு கீழே வந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிஃப்டியில் எனக்கு 9,225 லாஸ். மார்னிங் ஏர்ன் பண்ணது 7,000 சம்திங், போனது 9,000 சம்திங். ஸோ ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -2,000 சம்திங் வந்து எனக்கு லாஸில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு நல்ல ட்ரேட் பண்ணேன். அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணேன். ஓகேங்களா. அது என்ன உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேடு நான் எங்கே எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்து ட்ரேட் விடுங்க, நான் என்ன இன்னைக்கு டெலிகிராம் குரூப்பில் போட்டேன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் நான் வந்து போட்டிருந்தேன். ஓகேங்களா. நான் ஏன் இந்த லெவலில் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றோட க்ளோஸில் வந்து இந்த கேண்டில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த R1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சல்டேட் ஆகிட்டே இருந்துச்சு, ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. ஸோ இந்த பேட்டர்னை தான் நான் வந்து உங்களுக்கு என்னோட டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் இந்த பேட்டர்ன். ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டர்னில் சில பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் ஆகி கீழே வந்துருச்சு. கரெக்டாக அந்த சிபிஆர்லையும் இந்த சப்போர்ட் லெவல்லையும் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆச்சு. நான் 15 மினிட்ஸ் கேண்டில் போடுறேன்.
எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக சப்போர்ட்டில் வந்து க்ளோஸ் ஆச்சு, சிபிஆரில் வந்து க்ளோஸ் ஆச்சு. இதுதான் உங்களுடைய எக்ஸிட்டாக இருந்திருக்கணும். இந்த இடத்துல நான் என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா நான் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக போயிருந்தேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் வந்து பார்க்கும்போது இந்த வேலையெல்லாம் நடந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ பரவாயில்ல, ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அப்சைடு மூவ்மெண்டம் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக என்னன்னா இது சிபிஆரில் இருக்கு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் இருக்கு. நான் வந்து இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் அவ்வளோ பேரிஷாக இல்லை. ஸோ அதனால வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் எக்ஸ்பெக்டேஷன் ஹோப்பை விட நமக்கு வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் அதர் இண்டிகேஷன் என்ன சொல்லுதுங்கிறதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நான் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த லெவலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஆரை பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் ஆச்சு. ஸோ இங்கே கீழே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இன்னைக்கு மார்க்கெட் கீழே போக போகுதுன்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு இந்த இடத்துல ஒரு பர்சனல் ஒர்க்காக வெளியே போக வேண்டி இருந்துச்சு. பட் நான் அதை ஒரு 15 மினிட்ஸ் வந்து டிலே பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு இந்த லெவலுக்கு கீழே டச் பண்ணிச்சு. ஓகேங்களா? இதே டைமில் தான் கிட்டத்தட்ட இதே டைமில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணி கீழே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதையும் நான் நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து கரெக்டாக இந்த லெவலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லெவலில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே மார்க்கெட் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு இந்த சார்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம், ஃப்ரீ தான். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து மார்க்கெட் கீழே தான் போக போகுதுன்ட்டு. பட் என்னோட பர்சனல் ஒர்க்குக்காக நான் மூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். ஸோ அதனால் நான் வந்து கரெக்டாக இந்த S1ல வந்து என்னோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 8,000 ப்ராஃபிட் வந்திருந்தது. ஆல்ரெடி ஒரு -2,000 இருந்துச்சு. ஸோ போக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 6,000 ப்ராஃபிட் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நான் இது வரைக்கும் இந்த ஃபுல்லாக இந்த லெவல் வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மினிமம் ஒரு 20,000 வந்து இன்னைக்கு ப்ராஃபிட் வந்திருக்க வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இன்னைக்கு எந்த பொசிஷனையுமே ஹோல்ட் பண்ணல, எந்த பொசிஷனுமே எடுக்கல. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 5 நினைக்கிறேன். ஜூன் 5ஆம் தேதி வந்து ஆர்பிஐ வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருக்காங்க. ஸோ அதில் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ண போறாங்களா என்னன்னு தெரியல. பட் எதுக்கு ரிஸ்க், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் வேற நமக்கு வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து மனசில் வச்சுட்டு நான் எந்த பொசிஷனுமே எடுக்கல. பட் நேற்று வந்து நான் ஹெட்ஜிங்காக தான் வந்து ஹெட்ஜிங் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ரிலையன்ஸில் நல்லாவே சொல்லியிருந்தோம் இன்னைக்கு வந்து புல்லிஷாக இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நேற்றே சொல்லியிருந்தேன், இந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து ரிலையன்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. எனக்கு இந்த கேண்டில் க்ளோஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3.25% நான் ஹை சொல்கிறேன். இந்த ஹை வந்து 3.25%. ஓகேங்களா? ஸோ இந்த 3.25%ங்கிறது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும் இன்கேஸ் நீங்கள் நேற்று லாஸ்ட்ல என்ட்ரு ஆயிருந்தா கூட. ஓகேங்களா? நான் ஏன் என்ட்ரு ஆகலை அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு பொசிஷன் வச்சிருக்கேன், அது ஹெட்ஜிங் வர வச்சிருக்கிறனால. ஸோ இதை நான் ஃபியூச்சரில் எடுத்தேன் அப்படின்னா அதுக்கும் ஹெட்ஜ் பண்ண வேண்டியிருக்கும், அதனால ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்காம விட்டேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு அதில் எக்ஸாக்டாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி தான் நடந்துச்சு. கடைசி ஒரு 1 ஹவரில் மட்டும் செல்லிங் இருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த 1 ஹவர் செல்லிங் தான் மொத்த பேங்க் நிஃப்டி மொத்த இண்டெக்ஸையும் கீழே கொண்டு வந்துருச்சு. பட் மார்னிங் ஃபர்ஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2:30 வரைக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐடி இண்டெக்ஸ் ப்ளஸ் ரிலையன்ஸ் இந்த ரெண்டு தான் வந்து மார்க்கெட் அப்படியே பிடிச்சி வச்சிருந்தது. ஓகேங்களா? ஸோ ஐடி இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு நல்லாவே டாப்ல இருந்துச்சு. பட் என்ன ஆச்சுன்னு தெரியல, சடனாக ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நான் அதையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுவும் இல்லாமல் ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா நானும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த ரெண்டுமே ஃபால் ஆகும்போது மார்க்கெட் கண்டிப்பாக டெஃபினட்டாக ஃபால் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா அதுவும் இன்னைக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பிரேக் அவுட் கொடுத்து கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசி 1 ஹவரில் நடந்த விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு, நார்மலான டவுன் சைடு தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் கன்சாலிடேஷனில் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் லாஸ்ட் 1 ஹவர் கம்ப்ளீட் செல் ஆஃப். ஓகேங்களா? ஸோ ரீசன் நிறைய இருக்கலாம். எஃப்ஐ இன்னைக்கு வந்து நிறைய செல் பண்ணியிருக்கலாம். ஃப்ரைடே ஈவினிங்கிறனால எல்லாரும் செல் பண்ணியிருக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு நிறைய பேர் ஹோல்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க, அந்த ரீசனும் இருக்கலாம். ஜூன் 5 வந்து ஆர்பிஐ மீட்டிங் இருக்கிறனால அந்த ரீசனையும் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீசனை நம்ம அடிக்கிட்டே போகலாம். பட் நமக்கு வந்து ரீசன் தேவையில்லை, நமக்கு இன்ஃபர்மேஷன் தான் தேவை. கேண்டில் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வருது, ட்ரெண்ட் லைன் என்ன இன்ஃபர்மேஷன் வருது பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் இன்னைக்கு பண்ண விஷயம் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை அங்கங்கே விட்டு விட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ண வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போடுங்க. மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் டே.